மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். யோ என்னையா வேடிக்கை பார்த்து நீ வாடு ஓடிச்சிருக்க தச்சன் வண்டி எப்படியா சார்? அதுக்குள்ள சார் அவங்க எங்கேயாவது கூட்டத்துக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டே ஓட்டுறேன் சார். ஏன் அங்கக்குள்ள இருந்தா அவங்களே தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. இங்கெல்லாம் பார்த்துருக்காங்க தான் நம்மகிட்ட வந்திருக்காங்க. போய் அந்த பக்கம் போய் அவுட்டர் பக்கம் காட்டு பக்கம் அங்கிட்டு இருந்தா இருக்காங்க பார்ப்போம். யோ இந்த மாதிரி இடத்துல நல்லா தேடி பாரியா. இந்த காதலர்கள்லாம் இப்படி இடத்துலதான் வந்து ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு கதை பேசிட்டு தெரியுங்க 4 வேலையை போய் நம்ம அலைய வச்சுக்கிட்டு. ஏன் சார் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும் போலயே சார். கரெக்டா சொல்றீங்களே காதலர்கள் எந்த பக்கம் வருவாங்க போவாங்க. நீங்களும் கொஞ்சம் வயசுல இந்த மாதிரிலாம் வந்திருப்பீங்க போலயே சார். ஆமாயா ஏன் நானும் கொஞ்சம் வயசுல படிக்க வரக்கூடாதா? நீங்க தான் வரணும்னு சொல்லி தான் இருக்கா. எல்லாரும் வரலையா படிக்காதவங்களுக்கு? வயசானவங்களும் வரலாம், வயசு பிள்ளைகள் வரலாம், எல்லாரும் வரலையா? ஆனா காணாத்தையா போகக்கூடாது. எல்லாம் ரெடியா இருக்கும். நல்லா ஸ்டில் அழகா எடுங்க, சூப்பரா கிளியரா எடுங்க. அங்கிள் என்னையும் நல்லா எடுங்க அங்கிள். நான் ஸ்கூல்ல கொண்டு போய் இந்த போட்டோஸ்லாம் காட்டுவேன் அங்கிள். ஆமா என்னையும் சூப்பரா எடுக்கணும். நானும் போய் வீட்ல உட்கார்ந்து பாப்பேன். ஏய் சூப்பரா எடுத்துட்டீங்க. நீங்களும் வாங்க, நீங்களும் வந்து நில்லுங்க. ஏக்கா அண்ணன் வந்துட்டாருன்னா யாருக்கா போட்டோ எடுப்பா? அட ஆரோக்குள்ள வரல அதை மறந்துட்டேன்னா சரி நீங்க அங்கே நின்று போட்டோ விடுங்க. கடைசியில மேகா போய் எடுக்கிற நீங்க வந்து நில்லுங்க. ஏய் என்ன எடுத்து செஞ்சுக்கிருக்கீங்க? நீங்க மட்டும் சூப்பரா நின்று போட்டோ எடுத்துக்கிருக்கீங்க. நானும் வேற நில்லுங்கடியே. ஏக்கா நில்லுக்கா உனக்கு இல்லாத போட்டாவாக்கா? எடுக்கா எத்தனை நாள் எடுப்போம். இப்ப என்னக்கா செல்லு தானே எடுக்க போகுது. நம்ம எப்படியும் போச்சா எடுத்துருக்கோம். நில்லுக்கா எங்க போயிருந்தீங்க இப்படி நேரம் ஆளுகள் இருக்கானா? ஆமாடி நல்லா கேட்ட கேள்வி. அங்க ஒரு பிரளயமே நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க என்ன சாவகாசம் இங்க நின்றுட்டு ரோஜா கண்காட்சியை பாத்துக்கிருக்கீங்க. என்னக்கா என்னாச்சு? அதாண்டியே அந்த காயத்ரின்றவளையும் அந்த அழகுமணி பையன் தங்கச்சி மாவனையும் காணா. அப்புறம் அங்கம்மாக்கா அவங்க அண்ணன் சமந்தகாரமாவையும் காணா. 3 வரைக்கும் காணாம இன்ன வரைக்கும் போலீஸ் எல்லாம் புகார் கொடுத்து பூரா வந்து விசாரிச்சு எல்லாத்தையும் இப்ப எங்கேயும் சீப் எடுத்துட்டு தேட போயிருக்காங்கடி. என்னக்கா சொல்ற? இப்படி நடந்துருச்சா? எங்களுக்கு தெரியாது. நாங்க நல்ல ரோசா கண்காட்சியை வந்து பாத்துக்கிருக்கோம். ஆமாடி நீங்க நல்ல ரோஜா கண்காட்சியை பாத்துட்டு இருக்கீங்க. நாங்க போலீஸ் கண்காட்சி தானே பார்த்தோம் நேரமா. இப்பதான் கிளம்பி போயிருக்காங்க தேடுறதுக்கு. ஐயோ பேசிட்டே இருந்துட்டேன். போட்டோ நல்லா விழுந்துருக்கானு தெரியலையே. தம்பி போட்டோ நல்லா விழுந்துருக்கனாப்பா? நல்லா விழுந்திருக்கீங்கக்கா. எல்லாருமே சூப்பரா விழுந்திருக்கீங்க. தம்பி நீங்க வந்து நில்லுங்க. நீங்க எல்லாம் மாலினி எடுங்க. நான் வேணா எடுக்கட்டுமா? இல்லக்கா நாங்க நிறைய எடுத்துட்டோம்க்கா. நீங்க பேசிட்டு இருங்க. நான் இந்த பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வரேன்க்கா. என்னங்க பாத்துட்டு பத்திரமா இங்கேயே வந்துருங்க. நாங்க இங்கேயே இருக்கோம். நீங்க பாட்டுக்கு வேற எங்கேயும் போயிடாதீங்க. ஏற்கனவே 2-3 பேரை காணாமா தேடிக்கிட்டு இருக்காங்களாம். சரிம்மா நான் கொடைக்கானல் நிறைய தடவை வந்திருக்கேம்மா. நான் கரெக்டா வந்துருவேன். எங்க இருந்தாலும் நீ ஒன்றும் பயப்படாத. அக்காவும் கூட பேசிக்கிட்டு நீ தனியா போயிடாத. ஏய் தம்பி எல்லாம் விவரமானவர்டி. கரெக்டா போயிட்டு கரெக்டா வந்துருவாரு. பெங்களூர் போயிட்டு வரவரு இந்த அக்கா கொடைக்கானல்ல போயிட்டு வர மாட்டாரா? அவங்க எல்லாம் வயசான அம்மா அந்த அம்மா காணா போனவங்க. அந்த பையன் கிராமத்துல இருந்து வந்தவன். இந்த காயத்ரி சும்மா வாய்தான். அவளுக்கு ஒரு அறிவும் இல்ல ஒண்ணும் இல்ல. அவங்க மாதிரி அவங்க காணா போதான் செய்வாங்க. அப்படி இல்ல மேகா. பெங்களூர் வந்து சிட்டி எங்கதான் போயிட்டு எங்கதான் வந்துருவாரு. ஆனா இது ஹில்ஸ் ஏரியா இல்ல. அதான பயமா இருக்கு. ரவுடி பொம்பளை கால கீழே இருக்குமா? ஆள பாரு ஆள எங்க தூக்கி கால வச்சுருவாங்க. ஒய்யா இருக்கிற ஆள பாரு ஆளு. இந்த பொம்பளைக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் ரோஸ் செடிக்கிட்டு வந்து விளையாடுறதே வேலையா வச்சிருக்கு. ஐயோ வந்துட்டான் அந்த கிழமை. ஒரு பூவை போடுங்கிறதுக்கே அந்த போட மாட்டேன். இவன் ஒருத்தன் எங்க போனாலும் பின்னாடியே வரையான். ஆளை பாரு. நீ பேசாம போய் அவன் மூஞ்சி பாரு, முகர் கட்டை பாரு. நான் எடுத்த உனக்கனே வந்துருச்சு. அவங்க அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஆளுங்க போட்டோ எடுக்கிறதுக்கு தான். நீ போட்டோ எடுக்க விட மாட்டேங்கிற. சும்மா வலு கத்திக்கிட்டே இருக்க. போயான்ட்டு இவர்மா பொம்பளையா லட்சமா அழகுமா எடுத்துக்க. ஆம்பளை பையமா கால் தூக்கி வச்சுட்டு எப்படி போட்டோ எடுத்துக்கிற? நீ ஏதாவது பொம்பளையா நீ உன் பூசி என்ன செய்யா? அண்ணே கோவப்படாதீங்கண்ணே. சும்மா போட்டோ எடுக்கிறதுக்கான ஸ்டில்லு காண்டி தூக்கி கால வச்சிருக்கானே. வேற ஒண்ணும் இல்லண்ணே. ஒண்ணும் நாங்க பண்ண மாட்டோம். எதுவுமே டேமேஜ் பண்ணாம போயிருவோண்ணே. பூமரத்தி கால தூக்கி வச்சா டேமேஜ் ஆகாம எல்லாமா செய்யும். அந்த பொம்பளை நல்லா பண்ணி மாதிரி இருக்கு. சின்ன பொம்பளையாது. அது காலெல்லாம் முடிச்சுன்னா பூரா கசிக்கு போயிடாது. அப்புறம் எப்படி டேமேஜ் ஆகாம இருக்கும்? யோ இங்கே பாரியா சுருமாடு மண்டையா. சும்மா பண்ணிக்கணும்னு சொன்ன அவ்வளவுதான். பாத்துக்க மண்டையில நல்லா சுருமாடு வச்சிருக்க பாரு. அது மேல தூக்கி எதாவது வேட்டு தூக்கி போட்டு கொண்டுறையும் பாத்துக்க. அப்படியே பாத்தீங்களாமா? பாத்தீங்களா? அது பொம்பளை மாதிரி பேசுது, போய்க்கு மாதிரி பேசுது. இதெல்லாம் பொம்பளை கூட்டு இருக்கீங்க பாருங்க. சும்மா நீ பாரியா. நான் சும்மா பாத்து கேட்டு ஓவரா பேசிக்கிருக்க. அந்த பிள்ளை வயசு பிள்ளைய பிடிச்சிட்டு போர்க்கி பறிக்கி நீ தர்ற. ஆளியும் பள்ளியும் பாரு. அப்படி பல்ல உடச்சு போவோம் பாத்துக்க. மரியாதை பேசி தெரியாத ஆசைப்பட்டு பாவம் ஒரு ஸ்டில் வித்தியாசமா எடுக்கணுமே எடுத்துக்கிருக்கீங்க. அதை எடுத்து படி குத்த கண்டுபிடிச்சிட்டு நீங்க அந்த ரோசை நான் பூரா மந்திரி சந்தால வச்சோன்னியா. சும்மா லேசா டச் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. அதுல என்ன ஆயிர போகுது? என்னமோ அதனால உன் வீட்டு தோட்டம் மாதிரி சீனை போடுவா. நீ சமாளித்து தான் வேலை செய்யற. என்னங்கம்மா எல்லாரும் வந்து ரவுத்தர் பண்ணிட்டுருங்க. நீங்க வந்துருக்க ஒரு பூராமே பொம்பளை மத்த பூராமே பொம்பளை ரவில இருக்கீங்க. இல்ல ரோஸ் கண்காட்சி பாக்குறதுக்கு லேடி சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டீங்க. நீங்க நம்ம ரவுடி கும்பல் வந்து இறங்கிக்கூட சாமி. தெரியுதுல ரவுடி கும்பலே. அப்படியே பேசாம போய்கிட்டே இரு. இல்லாட்டினா அவன் சொன்னா அப்புறம் மண்டே கிண்டே உடச்சு விட்டுற போறோம். சரி நமக்கு வந்து சேர்ற அழுக பாரு. எங்க பார்த்தாலும் ரவுடியாத இருக்காது. சொன்னோடைய இருக்க மாட்டேங்கிறாரு. இவங்க எல்லாம் ரோஸ் கண்காட்சி பாக்க நீ யாரு அழுது வந்துட்டு அது பாக்குறதுக்கு. பாவண்டி அவரு வயசானவர் அப்பெல்லாம் வையாதீங்கடி. கொஞ்ச நாள் வயசுக்கு மரியாதை கொடுங்க. அம்மா ஏன் அப்படி பண்றீங்க? உங்களை எத்தனை சொல்லியிருக்கேன். பெரிய ஆளுங்களா அப்படிலாம் பேசாதீங்கம்மா. தப்பு நம்ம தானே பண்ணோம். அப்ப நம்ம தான் சாரி கேட்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா. சும்மா இருக்கடி. இவனா பெரிய ஆளு? அவனே பீப்பறிக்கு மாதிரி இருக்கேன். அவனை போய் பெரிய ஆளு கிட்ட மரியாதை கொடுக்குறவங்க கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கொடுத்து வந்தோம்னு வச்சுக்க நம்மள கேன நினைச்சுக்குவாங்க. சரி வாங்க வேற இடத்துல போய் எடுப்போம். ஏன் சார் இந்த மியூசியத்துக்குள்ள எதுவும் போயிருப்பாங்களோ?
யோ மியூசியத்துக்குலாம் போயிருக்க மாட்டாங்க போய் வந்து என்ன ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. அது எங்க டேனுங்கிட்ட மலைப்பாதை பக்கம் போய் எங்களால் மாட்டிக்கிட்டு வழி தெரியாம முடிச்சுருக்குங்க. போய் அப்படியே வண்டி விட்டு பார்ப்போம். ஏன் சார் குணா கோவிலாம் நேரம் போய் மாட்டிருந்தா நேரம் தெரிஞ்சிருக்கும்ல சார். அங்க அக்கம் பக்கத்துல ஆள் யாராவது இருந்து பார்த்துருப்பாங்க, கத்திருப்பாங்க, நேரம் நியூஸ் வந்திருக்கும்ல. எங்கய்யா இப்ப இருக்க சண்டமெல்லாம் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிற போது உனக்கு வந்தா எனக்கான ஓடி போயிடுறாங்க. நம்ம முன்னாடி எல்லாம் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா உடனே கத்தி கூப்பாடு ஓட்டுன்னு அளவு உதவி செய்வாங்க. இப்ப நம்ம தப்பிச்சா போதும்னு சொல்லி ஓடி போயிடுறாங்க பொதுமக்கள் எல்லாம். அதனாலதான் இந்த மாதிரி உலகத்துக்குள்ள நிறைய கிரைமெல்லாம் நடக்குது. என்ன செய்ய முடியும், யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அவன் உயிரை காப்பாத்திட்டு அவைய ஓடி போயிடுறான். எங்க சொல்றியா, அதெல்லாம் போனாலும் தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹில்ஸ் ஏரியா பக்கம்லாம் பார்ப்போம், அதுக்கப்புறம் குணா கோயிலுக்கு போவோம். தங்கம்மா நல்லா இருக்கீங்க இல்லடி? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கீங்க இல்ல? ஏதோ இம்பிட்டுனாலும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கோவதாகும், அதனாலதான் பேச்சுவார்த்தை இல்லை. நல்லா இருக்கீங்கல்ல மாப்பிள்ள? இதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போங்கடி தங்கம்மா. நீ தம்பி பெரிய பொண்ணு எல்லாரும் வீட்டுக்கு வரணும், புரியுதா? ஏமா இதுக்கப்புறம் வீட்டுக்கு வராம இருப்போமா? நீங்க பேசாம இருக்கீங்கன்னு எங்களுக்கு வருத்தம். வேற எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா தான் இருக்கோம். இதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு வந்துருவோம்மா. நீங்களும் நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா. எல்லாரும் அண்ணன் மதினி கார்த்தி பரமு எல்லாரும் வரணும்மா. ஆமாங்க, நீங்க எல்லாரும் இனிமேல அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரணும். நாங்களும் அங்க வர்றோம். இங்கிட்டு நாள் உங்க கூட பேசலன்னு சொல்லி தங்கம்மா எப்படி கஷ்டப்பட்டா தெரியுமா? என்ன அதான் நான் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தா கூட உங்ககிட்ட பேச முடியலன்ற வருத்தம் மனசுல ரொம்ப ஆழமா இருந்துச்சு. இப்பதான் ஒரு புது மனுஷன் சந்தோஷமா இருக்கா. சரிங்க மாப்பிள்ள, இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட மாட்டோமா? அதெல்லாம் உன் தங்கச்சி மக இருக்காளடி பரமு, கெட்டிக்கார பிள்ளை, நல்லா பக்குவமாக நடந்துக்கிறா. நான் கூட விளையாட்டு பிள்ளையாகும்னு நினச்சிக்கிருந்தேன். எப்படி பேசுகிறா, எப்படி பழகுறா. அவங்க மாமனுக்கு அவன்னா உயிர். அவன் என்ன சொன்னாலும் கேட்பேன் பார்த்துக்க. மதினியாரி சன்னாட்டமா ஆடுனா இப்போ மருமக வரவும் பொட்டி பாம்பா அடங்கிட்டால. எல்லாம் என் மருமக பார்த்துக்குருவான்னு சொல்லி அவ கையில் ஒப்படைச்சிட்டால. இவகிட்ட நம்மளால பேசி ஜெயிக்க முடியாதுன்னு. நல்ல விவரகாரி. அவ எல்லா குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருவாடி. ஆமாம்மா பரம நல்லா பாசமா இருக்காம்மா எல்லாரும் மேலேயும். பெரிய பொண்ணு கூட கொஞ்சம் வாய் கொடுக்கா, தங்கச்சி கொஞ்சம் வஞ்சி விட்டா. நீங்க ஏன் பேசாம இருந்தீங்க, எத்தனை நாளே எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களா அப்படி அப்படின்னா. அப்புறம் நான் சத்தம் போடவும் பேசாம ஆயிட்டா. ஆனா பரமுமா பார்த்தனுமே என்ன பெரியமா எதுன்னு பெரியமா நல்லா பேசினாம்மா. பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்காமா நம்ம அங்கம்மா. எங்கடி அண்ணே உங்களை காணா? அண்ணே மதினி நீ எல்லாரும் 2 போட்டோ எடுக்க வேண்டியதானே? அந்த அங்கிட்டு சுத்தி பாத்துட்டு இருந்தாங்கம்மா. என்னம்மா ரோஸ் கலந்தாச்சி சூப்பரா வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் அழகா இருக்கு. ரோஸ் கலர் கலரா இருக்கு. பார்க்கவே 1000 கண்ணு வேற போல இருக்கு. அப்படி இருக்கு. ஏண்டி பாக்கியம், இங்க ரோஸ் கண்காட்சி தான் நடக்குது. நாங்க கொடைக்கானல்ல பூசணிக்காய் கண்காட்சி எவ்வளவு நடக்குது? அதான் நம்ம எனக்கும் தெரியல. ரோஸ் கண்காட்சின்னு சொன்னாங்க. ஆனா இது பூசணிக்காய் கண்காட்சியோட எல்லாம் குண்டு குண்டா நிக்குதுங்களேம்மா. இப்படி தெரிஞ்சா நல்ல கையில எடுத்து வந்திருக்கலாம். நல்லா வாங்கிட்டு போய் கூட வீட்டுல போய் நல்ல பூசணிக்காய் அல்வா செஞ்சிருக்கலாம். ஏய் ஆமாம்மா நீங்க சொன்ன மாதிரி பூசணிக்காய் கண்காட்சி நமக்கு தெரியாம போயிருச்சுல. பாத்தியா உன் மதினிகாரிக்கு இருக்க திமுறை பாத்தியா? கிண்டல் பண்றாளாம் நம்மள. நம்மளாம் பூசணிக்காய் மாதிரி இருக்காமா. உனையும் தம்பி இந்த கிண்டல் பண்ணி திடுறா. அவளுக்கு எம்பிட்டு திமுரு தள்ளிக்க பேசிக்கிற அவளை. தங்கம்மா, நீ எதுவும் தப்பா நினைச்சு காட்டினா நானும் அவங்கள கலாய்ச்சி விடவா? ஏங்க சும்மா இருங்க. அவங்க உங்களுக்கு தங்கச்சி முறை வேணும். நீங்க வாட்டு என்ன பண்ணிக்காதீங்க, பேசாம இருங்க.